நான் ஒரு இடைநிலை ஆசிரியர். கடந்த 17 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இன்னைக்கு நேற்று ஆனது அல்ல. கிட்டத்தட்ட 17 வருஷமா எங்கள் உயிரை கொடுத்து பட்னி கிடந்து பல போராட்டங்களை நான் நடத்திட்டோம். உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் அப்படின்னு நடத்திட்டோம். நாங்கள் நடத்துறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிப்பு இல்லாமல், ஒவ்வொரு தடவையும் லீவை நாங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக கொண்டாடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். 2019க்கு அப்புறம் வந்த ஆசிரியர்கள் 20,000 பேர் ஊதிய முரண்பாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 16 ஆண்டாகி இப்போ 17வது ஆண்டை பதங்கிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எனக்கு அமைச்சிட்டே இருக்காங்க. எங்களை கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் எங்களுக்கு நிறைவேற்றவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் 2023 போராட்டம் பண்ணும்போது ஒரு குழு ஒன்று அமைச்சு உங்களோட ஊதிய முரண்பாடு கலையன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பயும் எங்களுக்கு ஊதிய முரண்பாடு கலையவே இல்லை. கலையன்னு சொன்னதை நம்பி தான் நாங்கள் போனோம். இப்போ கிட்டத்தட்ட 17வது நாளாக இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம். எங்களை யாருமே இன்னும் பார்க்கல. பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, அது எங்களுக்கு சுமூகமாக அமையலை. அதனால் நாங்கள் போராட்டத்தை தொடர்றோம்.